வணக்கம். மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையும் முழங்கு. நம்ம வந்து அஜந்தா மேடம் வந்து நம்ம இப்போ மிஷின் லேர்னிங் நமக்கு டீட்டெயில்டாக 3 hours கிளாஸ் எடுத்தாங்க. இன்றைக்கி தொடர்ச்சியாக நமக்கு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பற்றி அதனுடைய ஃபுல்லாக ஒரு எண்ட் டு எண்ட் கொடுக்குறதா நம்ம பேசியிருந்தோம். அது விஷயமா இன்னைக்கு வந்து அஜந்தா நமக்கு வந்து அந்த என்எல்பியை பற்றி கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்க போகிறாங்க. வெல்கம் அஜந்தா, ப்ளீஸ் கோ ஹெட். Okay, thank you, sir. Thank you. Okay, so in the exact natural language processing, டைரக்டா நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைட்டா ஒரு வார்ம் அப் அப்படின்னு கேட்டுப்போமே. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா A இஸ் ஈக்குவல் டு அஃப்கோர்ஸ் அஜந்தா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? எஸ், இதை பார்த்தோன்னே என்ன தோணுது? எனக்கு கொஞ்சம் இன்டராக்ஷன்ஸ் வேணும். கீ அண்ட் வேல்யூவா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? கீ அண்ட் வேல்யூ, அதாவது ஏனா இதுதான் அஜந்தா அந்த மாதிரி டிஃபைன். ஏ அப்படினோனே அஜந்தா அப்படிங்கிறது இது ஓகே. இது என்ன டேட்டா டைப்ல இருக்கு? ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, A is equal to 75 அப்படின்னு சொல்றேன். இது என்னது? இது வந்து நம்பர். இது நம்பர் ஃபார்மட்ல இருக்கு. நம்பர் ஃபார்மட்ல இருக்கு. ஆனா எதுக்குள்ள இருக்கு? ஸ்ட்ரிங்குள்ள இருக்கு. ஸ்ட்ரிங்குள்ள இருக்கு. சரி, இப்போ நம்ம ஆக்சுவலா ஸ்ட்ரிங் அப்படிங்கும் போது நாம என்ன மாதிரியான விஷயத்துல டிஃபைன் பண்ணுவோம்? ஒன்னு டபுள் கோட்ஸ்ல கொடுப்போம், இல்லனா எனிதிங் as சிங்கிள் கோட்ஸ்ல உள்ள கொடுப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ரிபிள் டபுள் கோட்ஸ்லயும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்லயும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்ஸா? எஸ் எஸ் எஸ். ஓகே, சரி. அப்போ இந்த ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்றதோ ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எதுக்குரிய விஷயம்? அது நம்ம எப்போ பண்ணோம்னா, அதாவது நம்ம அதுக்குள்ள எதனா ஒரு கமா இல்ல எதனா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொண்டு வரப்ப அந்த இந்த மாதிரி வரும். சிங்கிள் டபுள் இல்ல கார்த்திகேயன், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிபிள் டபுள் கோட்ஸோ இல்ல ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல A இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரிங் கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு லைன்ல மட்டும்தான் கொடுக்க முடியும். இதே மல்டி லைன்ல கொடுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் டபுள் கோட்ஸோ இல்ல சிங்கிள் கோட்ஸோ அலோவ் பண்ணாது. அந்த மாதிரி சமயத்துல இந்த டபுள் ட்ரிபிள் கோட்ஸோ டபுள் சிங்கிள் கோட்ஸோ நம்ம ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் மல்டி லைன். அண்ட் அதே சமயத்துல ஒரு டாக் ஸ்ட்ரிங்காவும் இந்த ட்ரிபிள் டபுள் கோட்ஸும் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸும் யூஸ் ஆகுது. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இஃப் A இஸ் ஈக்குவல் டு B அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, இந்த இடத்துல திஸ் எக்ஸாக்ட் ப்ரோக்ராம் இஸ் டு ஐடென்டிஃபை வெதர் A இஸ் ஈக்குவல் டு B. And with this functionality I am just going to do this அப்படிங்கிற மாதிரி ஒரு மல்டி லைன்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் yes, it would be acceptable as like a multi-line comment. ஓகேங்களா? ஸோ இந்த டாக் ஸ்ட்ரிங்ல 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒன்னு மல்டி லைன் கமெண்டாவும் இது எடுத்துக்கும், அண்ட் அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஹோல் த டாக்குமெண்ட் அப்படிங்கும் போது எவ்வளவு பேஜஸ் இருக்கும், எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கும், ஈவன் ஒரு பெரிய இபுக் 1000 pages 2000 pages இருக்கிற வேல்யூவையும் ஒரு ஸ்ட்ரிங்ல நாம A அப்படின்னு அசைன் பண்றோம் அப்படின்னா அது எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கான்செப்ட் இந்த ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்க்கு இருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரிங்கை நாம எதுக்கு இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங்கை வச்சுதான் நாம ஒரு முக்கியமான கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யாரு எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எதுவா இருந்தாலும் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கார்த்திகேயன்? ரெகுலர் எக்ஸ்பிரஷனா இது ஜென்ரலா வாட் இட் இஸ் பேட்டர்ன் மேட்சிங்காக நாங்க இதை ஃபாலோ பண்ணுவோம். எதனா ஒரு டேட் ஃபார்மேட் இல்லை எப்படியா நமக்கு எதனா ஒரு டெக்ஸ்ட் இல்லை எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றதுல இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சூப்பர். ஓகே, ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல மெயினா டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்காகவோ இல்ல டெக்ஸ்ட் கிளீனிங்காகவோ இல்ல சம்வேர் இதே நீங்க சொன்னீங்க இல்லையா பேட்டர்ன் மேட்சிங்காகவோ
பர்டிகுலரா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் வி ஜஸ்ட் டைவ் இன் டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகேவா? எஸ்ஸா? எஸ். ஓகே, சரி. இப்போ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் 2 விஷயம் சொன்னேன். A இஸ் ஈக்குவல் டு அஜந்தா அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கண்டென்ட் இருக்கு. அதே A இஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். இதுவும் ஆக்சுவலா ஸ்ட்ரிங் கண்டென்ட் தான். ஆனா இதுக்கு உள்ள இருக்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த எக்ஸாக்ட் சிஸ்டம்க்கு வந்து எப்படி புரியும் அப்படின்னா இன் சச் அ கேஸ் இப்போ நான் இதே சேம் திங் ஏதோ ஒரு இடத்துல நான் கன்வர்ஷன் பண்றேன். கன்வர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 செகண்ட், இந்த இடத்துல இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு இதுக்கு கொடுக்குறேன். எனக்கு என்ன வேல்யூ வரும்? இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். எரர் வரும். ஏன்னா இதுக்கு உள்ள இருக்கிறது எனக்கு இட் இஸ் நாட் a நியூமரிக்கல் வேல்யூ. அதே சேம் இந்த இடத்துல இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்கிறேன். எனக்கு 75 அப்படிங்கிற நியூமரிக்கல் வேல்யூ வரும் இல்லையா? எஸ், ஓகே, சரி. இப்ப இதுவே சேம் திங் நான் டைரக்டாவே போறேன். இன்ட் 19a அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நான் கொடுக்கறேன். இப்ப சொல்லுங்க இதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ என்ன வரும்? எரர் வரும். சூப்பர், சிவராம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் இன்ட் ஏ அதாவது அஜந்தான்னு சொல்றதுக்கும் எனக்கு எரர் வரும். 19a அப்படின்னு நான் மிக்சடா கொடுத்தாலும் எனக்கு எரர் வரும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எக்ஸாக்ட் என்ன மாதிரியான பேட்டர்ன், என்ன மாதிரியான ஸ்ட்ரிங் கண்டென்ட் இருக்கு அண்ட் இதை நான் எதோட மேட்ச் பண்ணணும். அஃப்கோர்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்டா இருக்கா இல்ல டிஜிட்டா இருக்கா? சோ இந்த 2 விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த 2 விஷயத்தை வச்சுதான் நம்ம நிறைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்ல பார்க்க போறோம். சரி, ஒன் பை ஒன்னா நான் இதுல ஸ்பெசிஃபை பண்றேன், கொஞ்சம் கவனிங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாக்ட் மெட்டா கேரக்டர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் போடுறேன்ப்பா, அந்த எக்ஸாக்ட் பேட்டர்னுக்கு ஏத்தாப்புல எனக்கு பேட்டர்ன் மேட்சிங் பண்ணி கொடு. ஆர்எல்ஸ் நான் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நான் ஸ்பெசிஃபை பண்றேன்ப்பா, அதுல இருக்கிறத மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடு. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நான் இப்ப ப்ரீவியஸா நான் இங்க சொன்னேன் இல்லையா, அதாவது பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு. சோ அந்த இடத்துக்கு நம்ம போறோம், அதாவது இந்த பேட்டர்ன் மேட்சிங்க்கு. அப்போ இந்த டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் டெக்ஸ்ட் கிளீனிங் எல்லாம் எப்படி நம்ம இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இந்த எக்ஸாக்ட் விஷயத்த நான் டைரக்டா ப்ரோக்ராம்க்கு நான் கொண்டு போறேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு NLTOட டூல் கிட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ அதனால இந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்க்கும் கிளீனிங்க்கும் நம்ம NLTKங்கிற டூல் கிட் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்காக நம்ம இங்க பேட்டர்ன் மேட்சிங் இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போகலாம். சரி, இப்போ திருப்பியும் எகெயின் பேக் டு இந்த மெட்டா கேரக்டர்ஸ்க்கு வரேன். இப்போ இங்க ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இடத்துல அதாவது எனக்கு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா மேட்ச் ஆகிற விஷயம், அதாவது நான் கொடுக்கிற ஸ்ட்ரிங்கும் இங்க இருக்கிற பேட்டர்னும் எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகுதா? அதாவது நான் கொடுக்கிற இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங்கும் இங்க பர்டிகுலரா இருக்கிற இந்த கண்டென்ட் பேட்டர்னும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இம்போர்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற மாடியூலை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஃபைண்ட் ஆல் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த ஃபைண்ட் ஆல் அப்படிங்கும்போது என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். சோ இதுல நாம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி எல்லாமுமே டிஜிட்டா இருக்குமா இல்ல எல்லாமுமே வேர்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இங்க இருக்கு. அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுமே வேற மாதிரியும் இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஸ்மால் d ஸ்பெசிஃபை பண்றேன்னு வைங்களேன், அது 0 to 9 வரைக்குமான விஷயம். 0 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதுவே நான் கேபிட்டல் D அப்படிங்கிற பேட்டர்னை ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த டிஜிட்டை தவிர வேற எதுவா இருந்தாலும் எப்படி
இந்த டிஜிட்டை தவிர வேற எதுவா இருந்தாலும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்ல மேட்ச் பண்ணணும், இல்ல ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதுவே டி பிளஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணனா சீக்வன்ஸா இருக்கிற மாதிரி, அதாவது சேர்ந்து வர்ற மாதிரி 0 1 இல்ல 0 1 2 3 அப்படிங்கிற மாதிரியோ. அண்ட் அதே சேம் நம்மளுக்கு கேபிட்டல் டி ஸ்பெசிஃபை பண்ணனா இதுல சிம்பிள்ஸா இருக்கலாம், ஸ்பேஸா இருக்கலாம், டாட்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் டி பிளஸ் வரும்போது ஸோ டிஜிட்லேயே நம்மளுக்கு 4 விதமான பேட்டர்ன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்சம் வேர்ட்லையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த W அப்படிங்கிறது ஸ்மால் a to z அண்ட் கேபிட்டல் A to z அண்ட் இதுல இன்னொன்னு ஆட் அப் அண்டர்ஸ்கோர். ஆக்சுவலா அண்டர்ஸ்கோர் நம்மளுக்கு சிம்பிள்ஸ் தானே, அது ஏன் இங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்மளுக்கு ஆல்பா நியூமரிக் அப்படிங்கிறதுல, அதாவது நம்ம நார்மலா நேமிங் வைப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கிறோம் அப்படின்னா என்னன்னு வைப்போம், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோமா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதும் நான் இப்படி போடுறேன் FIST அண்ட் நம் அப்படின்னு போடுறோம், இது ரெண்டுமே ஒன்னா டிஃப்ரெண்டா? ஒன்னா டிஃப்ரெண்டா? எஸ் எஸ் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட். எதை வச்சு டிஃப்ரெண்ட்னு சொல்றீங்க? கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல F, இந்த இடத்துல F. ஓகே, நான் இப்படி ஸ்பெசிஃபை பண்றேன் ஃபர்ஸ்ட் நம்பர். அதுவும் டிஃப்ரெண்ட் தான். ஆனா இது எரர். ஏன்னா நியூமரிக்கல் நம்மளுக்கு ஆக்சுவலா வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது, அதாவது 0 to 9 அப்படிங்கிற டிஜிட் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வரக்கூடாது. ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா A to Z அண்ட் கேபிட்டல் A to Z அண்ட் அண்டர்ஸ்கோர். இந்த அண்டர்ஸ்கோர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள், அதாவது ஒரே வேரியபிளா தான் இருக்கணும், ரெண்டு நேமை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும், ஒரே வேரியபிளா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா இந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாது இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். வேரியபிள்ல நம்ம ஒரு நேமை வந்து வேரியபிள் நேம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்துல தான் இந்த அண்டர்ஸ்கோரும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆல்பா நியூமரிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல இங்க வந்து நிக்குது. அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதே ஸ்மால் w வித் பிளஸ் அப்படிங்கும் போது என்ன அர்த்தம், இதே சேம் நம்ம இங்க பார்த்ததே தான், சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அண்ட் இதுக்கு அப்புறமா கேபிட்டல் W, இந்த கேபிட்டல் W பாத்தீங்கன்னா அதர் தென் திஸ் ஸ்மால் a to z, கேபிட்டல் A to z அண்ட் அண்டர்ஸ்கோர், இது எல்லாத்தையுமே இல்லாம இங்க வர்ற விஷயம் அப்படிங்கிறது கேபிட்டல் W அண்ட் அப்படியே கேபிட்டல் W பிளஸ் இதோட சீக்வன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நாம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்ல பார்க்க போறோம். ஓகே, அப்படியே கொஞ்சம் திருப்பியும் நான் கொண்டு வர்றேன் மேல இருந்து. எகெயின் ஐ ஜஸ்ட் மேக் எ ரீகால். ஸோ பாத்தீங்கன்னா இங்க வாட் அபவுட் த மேட்சிங், என்ன மாதிரியான மேட்சிங் நம்ம பண்ண போறோம். அண்ட் ஃபைண்ட் ஆல் அப்படிங்கும் போது எல்லா விதமான கேரக்டர்ஸையும் நம்மளுக்கு இங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். அண்ட் மூணாவது விஷயமா நம்ம இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RE சப், அதாவது எனி சப் பேட்டர்ன், ஃபுல் ஸ்ட்ரிங்கும் கிடையாது, ஃபுல் கண்டென்ட்டும் கிடையாது, இதுல ஏதோ ஒரு ஹாஃப் கண்டென்ட், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்டோ இல்ல லாஸ்ட்ல இருந்ததோ இல்ல செகண்டோ இல்ல இதுக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட்டோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு சப் பேட்டர்னை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட். ஓகே, இந்த ஸ்பிளிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்பிளிட் உங்களுக்கு வேணும், எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பிளிட் நடக்கணும் அப்படிங்கிற விஷயம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா RE.compile. இந்த கம்பைல் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எனக்கு இந்த பேட்டர்ன் கேத்தாப்ல கம்பைல் பண்ணி கொடு. ஸோ இந்த 5 விஷயத்தையும் நாம 1 by 1 பார்க்க போறோம். ஓகே, அண்ட் அதே சேம் நாம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற மெட்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாக்ட் மெட்டா கேரக்டர்ஸ் 1 by 1 நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், இது வந்து கேரட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அண்ட் இது $. இது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இது மாதிரி இல்ல லாஸ்ட்ல இது மாதிரி, அதாவது இந்த எக்ஸாக்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எனக்கு P ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா கேரட் P அப்படின்னு,
எனக்கு எண்ட் வந்து அஜந்தா அப்படிங்கும்போது எண்ட் ஏல வரணும் அப்படிங்கும்போது எனக்கு எண்ட் ஏல இப்படி முடியணும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேரட் அண்ட் டாலர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க், anything to be in case sensitivity. ஓகே, ஸோ கேஸ் இன்சென்சிட்டிவிட்டி அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று இந்த பேட்டர்ன்ல நான் இப்போ கேஸ் இன்சென்சிட்டிவிட்டி ஏன்னு போட்டேன் அப்படின்னா ஈவன் தோ கேபிட்டல் ஏவா இருந்தாலும் எனக்கு சர்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து எனக்கு இந்த கொஸ்டின் மார்க். அண்ட் மூணாவது விஷயம், ஓகே ஐ ஜஸ்ட் கோ பிலோ. ஓகே, ஸோ மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஸ்பெசிஃபைட் அஸ் லைக் ஒயிட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்லாஷ் எஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த எக்ஸாக்ட் ஸ்பேஸை நான் எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம் டாட் இல்லைன்னா ஆஸ்ட்ரிக். ஸோ டாட் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், மோர் தென் ஒரு கேரக்டர் அப்படிங்கும் போது ஸ்டார். ஓகேங்களா? அண்ட் அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்திங், ஏதாவது ஒன்று ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. எனிதிங் தட் மேட்சஸ் திஸ். இது லோவர் கேஸ் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயமா நம்மளுக்கு பார்க்கும். ஸோ A to Z அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ். நான் இங்கே A to D அப்படின்னு கொடுத்தேன்னா வெறும் இந்த 4 வேர்ட்ஸில் இருக்கிற விஷயம் மட்டும் அந்த இடத்துல மேட்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த எல்லா மெட்டா கேரக்டர்ஸையும் நாம இதுக்குள்ள கொண்டு வர போறோம். அதாவது அந்த ஃபங்க்ஷனோட சேர்த்து நாம கால் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே ப்ரோக்ராம்குள்ள நம்ம போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறமா நாம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு போகலாம். ஓகே, ஸோ எஸ், கோயிங் ஃபார் த கோட். ஓகே, எல்லாருக்கும் கோடோட பேஜ் தெரியுதுங்களா? எஸ் எஸ், ஓகே, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை நான் அப்படியேவும் உங்களுக்கு ஒரு சாம்பிளா நான் காமிக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பேட்டன், அதாவது நான் வந்து ஆக்சுவலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பட் எனிஹோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்டன். ஸோ இந்த இடத்துல ஒரு பேட்டனை நான் கொடுத்துருக்கேன், யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கேரட், ஆமா, கேரட் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஒரு டாட் ஒரு ஆஸ்ட்ரிக்க கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் வித் பி லெட்டரை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இது இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் வந்து பி லெட்டர்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எதுல எடுக்கணும்? இதுக்குள்ளார ஒரு பெரிய ஸ்ட்ரிங் லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். அப்கோர்ஸ் இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணினேன் அப்படின்னா எல்லா ப்ரோக்ராம்லயும் அப்படியே இதே சேம் ஃபங்க்ஷனை தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்க நம்ம கான்செப்டை தான் நம்ம பார்க்க போறோம், ஃபங்க்ஷனோட மெத்தடாலஜிலையும் நம்ம ரொம்ப டெப்தா இறங்கல. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 இன் ஸ்ட்ரிங் லிஸ்ட், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா நாம இதை எடுத்து 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 நாம பார்க்க போறோம். எங்க? இந்த இடத்துல மேட்ச்ல. அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பேட்டன் அண்ட் ஸ்ட்ரிங், அப்படியே பாருங்க, இந்த எக்ஸாக்ட் பேட்டன்ல இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இஃப் ரிசல்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன்ல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இந்த ஃபங்க்ஷன்ல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். அதாவது இந்த ஸ்ட்ரிங் லிஸ்டுக்குள்ள என்ன இருக்கு? நான் சும்மா கொடுத்துருக்கேன், பேத்தாலஜி, பயாலஜி, ஜியோகிராஃபி, சைக்காலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைக்கோ. இது எல்லாமுமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங் லிஸ்ட். ஆமாவா? எஸ்ஸா? ஓகே, இந்த ஸ்ட்ரிங் லிஸ்டுக்குள்ளார ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா நான் எடுத்து 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 மேட்ச் பண்ணி பார்க்க போறேன். அப்படி நான் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு நான் யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் re.match. அண்ட் இதுல பேட்டனை கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிறது என்னது? 1 by 1 இங்க எடுக்க போற ஸ்ட்ரிங். அண்ட் இஃப் அப்படி நம்மளுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு வருமா? அந்த மாதிரி ட்ரூவா இருக்கிற கண்டிஷன்ல எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகே, இந்த இதை அப்படியே கொஞ்சம் வைப்போம். இப்போ எனக்கு என்னென்னலாம் அவுட்புட் வர வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்னென்னலாம் அவுட்புட் வர வாய்ப்பு இருக்கு? சைக்கோ. ஓகே, பேத்தாலஜி, சைக்காலஜி, சைக்கோ.
ஓகே, 3 விஷயமும் நம்மளுக்கு வரும். ஏன்னா ஸ்டார்டிங் லெட்டர் பி. ஓகேவா? அது அப்படியே பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். பிரிண்ட் ஆகுதுங்களா? ஸோ ஸ்டார்டிங் பேத்தாலஜி, ஸ்டார்டிங் பி சைக்காலஜியும், அதே ஸ்டார்டிங்ல பி சைக்கோ, 3மே நம்மளுக்கு இங்க வருது. கிளியருங்களா? எஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட்டுக்கு உரிய விஷயமான நாம இந்த கேரக்டர்ஸை பார்த்துருக்கோம். தட் இஸ் ஒன் செகண்ட் மெட்டா கேரக்டர் அப்படிங்கிறதுல இந்த கேரட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் இதுலயே டாட்டும் பார்த்தாச்சு, ஆஸ்ட்ரிக்கும் பார்த்தாச்சு. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த டாட் மட்டுமே ஸ்பெசிஃபை பண்றேன்னா ஒரு கேரக்டர், அண்ட் மோர் தென் ஒன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஆஸ்ட்ரிக்கை நான் கொடுத்துருக்கேன். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ. கண்டினியூ பண்ணலாமா? Yes, மேடம் சொல்லுங்க, மெட்டான்றது யாருக்கு என்ன doubt? பண்ணும் மேடம்? சொல்லுங்க கார்த்திகேயன். இல்ல அந்த இது ஃபர்ஸ்ட் சிம்பிள் எதுக்காக மேடம் அது? அந்த இது ஆரோ இது வந்து கேரட் ஸ்டார்டிங் வித் பி. ஸ்டார்டிங் வித் ஓகே. ஓகேங்களா? அத வந்து கேரட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகேவா? சரி, ஃபைன். இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு நான் ஒன்று சொன்னேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார நான் ஒரு வேர்டை கொடுக்குறேன் அப்படின்னா, ஒன்று அந்த எக்ஸாக்ட் ஏ, இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், ஏவும் பியும் கொடுத்துருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துல ஏ இருக்கணும், இல்லைன்னா பி இருக்கணும். அண்ட் முன்னாடி எத்தனை கேரக்டர்ஸ் வேணா இருந்துட்டு போகட்டும், பின்னாடி எத்தனை கேரக்டர்ஸ் வேணா எடுத்துட்டு போகட்டும். இப்போ யூஸ்ஃபுல்லா நம்ம பார்ப்போம் இல்லையா? நான் இங்க ஒன்று போடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லி நான் இப்ப டாட் ஆஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன். இல்லைன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி நான் கொடுக்குறேன், ஸ்டார்ட் ஏஜேஏஎன் ஸ்டார்னு கொடுக்குறேன். இப்போ இது ஆக்சுவலா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுது? ஏஜேஎனுக்கு வேர்டு அதை இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அஜன் அப்படிங்கிற வேர்டு கம்பைன் ஆயிருக்கணும். முன்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம். யூஸ்வலா நம்ம ஃபைல் சர்ச் பண்ணும்போது இப்படி தானே நம்ம பண்ணுவோம் இல்லையா? எஸ், ஃபைல்ல நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டர்லயோ ஒரு ஃபைல்லையோ நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா இப்படிதான் நம்ம சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஆனா இந்த இடத்துல நாம இங்க என்ன யூஸ் பண்றோம், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஏவா இருக்கலாம், இல்ல பியா இருக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்ட்ரிங் லிஸ்டுக்குள்ளார ஒண்ணு ஏ இருக்கணும், இல்லனா பி இருக்கணும். என்னென்னலாம் வரும்? பேத்தாலஜி, பயோ 1776, அது சும்மா நான் ஸ்கிரிபிள் பண்ணிருக்கேன். ஓகே, பயோ, ஜியோகிராஃபி and then மேத்தமெட்டிக்ஸ். சைக்காலஜி வராது. ஏன் இந்த சைக்காலஜி வராது? அதுல ஏவும் இல்ல பியும் இல்ல. ஏவும் இல்ல பியும் இல்ல. சரி, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாத்தீங்கன்னா பேத்தாலஜியில ஏ ஒன்று இருக்கு, பயாலஜியில பி அப்படின்னு ஒன்று இருக்கு, ஜியாகிரபிலையும் ஏ இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ்ல ஒன்றும் இல்லை, மோர் தென் ஒன்னே நம்மளுக்கு ஏ இருக்கு. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிங்கிறது என்ன? அஃப்கோர்ஸ் இதோட அக்கரன்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போதான் நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன். ஸோ செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது ரேஞ்சஸ் ஆர் எனி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வேர்ட்ஸை நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயம் நம்மளுக்கு இங்க வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கேரட். ஓகே, ரெண்டு விஷயத்தை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அடுத்து மூணாவது விஷயம் நான் இங்க போறது வந்து பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, பீரியட், அதாவது டாட். இங்க எத்தனை டாட் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 அப்படின்னு இருக்கும்போது என்னோட எக்ஸாக்ட் டேட்டால 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா மோர் தென் 8 கேரக்டர்ஸ்க்கு மேல இருக்கணும். இதே இங்க பயாலஜி பாத்தீங்கன்னா எனக்கு 7 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. ஆமாவா? எஸ்ஸா? ஸோ இப்ப சொல்லுங்க, எனக்கு இதோட அவுட்புட்ல என்னெல்லாம் வரலாம்? பயாலஜி தவிர மத்த எல்லாமே வருமா? ஆமாவா? ஏன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் என்ன மேட்ச் ஆகுது, எனக்கு 8 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி வரணும்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதே சமயத்துல எனக்கு இங்க ஸ்ட்ரிங் 1 பாத்தீங்கன்னா பேத்தாலஜி, ஆமாப்பா 8க்கு மேல இருக்கு. பயாலஜி இல்லப்பா எனக்கு 8ஏ வரல. ஆமாவா? சரி, இப்போ இந்த இடத்துல உங்களுக்காக இன்னொன்னு நான் போடுறேன், ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. இந்த பேட்டனை இப்படி போட்டுட்டு இங்க ஒரு ஸ்டார்,
இப்ப சொல்லுங்க என்ன வரும்? மோர் தென் எல்லாமுமே வரும். ஏன்னா எனக்கு பயாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் தோ எனக்கு 7 அப்படின்னு இருந்தாலும் ஒரு டாட் அண்ட் ஆஸ்ட்ரிக் இருந்தாலே நம்பர் ஆஃப் இல்லையா? ஒரு டாட் அண்ட் அன் ஆஸ்ட்ரிக் இருந்தாலே எனக்கு நம்பர் ஆஃப் அப்படின்னு வரும்போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எது வேணாலும் எத்தனை வேணாலும் வரலாம். ஸோ நான் இதை எடுத்துடுறேன், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 7 அண்ட் மோர் தென் தட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. 7 கேரக்டர்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் கேரட் அப்படிங்கிறதும் எண்ட் ஆச்சுன்னா டாலர். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேரட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த கேரட் சிம்பிள்க்கு அப்புறமா இந்த இடத்துல வேர்ட் போடணும். அதே டாலர் போடுறீங்க அப்படின்னா வேர்ட் போட்டதுக்கு அப்புறமா டாலர் போடணும். இது வந்து எனக்கு ஸ்டார்டிங், இது வந்து எனக்கு எண்டிங். ஓகேங்களா? ஸோ மூணாவது விஷயம் நான் இங்க கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிள். அண்ட் இதுக்கான எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பாருங்க. asterisk y. டாட் ஆஸ்ட்ரிக் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒய்ல முடியணும். எப்படி? ஒய்ல முடியணும். ஸோ இந்த ஒய்ல முடியணும் அப்படிங்கும்போது ஸோ பேத்தாலஜி ஒய்ல இருக்கு, பயாலஜியும் ஒய்ல முடியுது, ஜியாகிரபி ஒய்ல முடியுது, சைக்காலஜி ஒய்ல முடியுது, மேத்தமெட்டிக்ஸ் வராது. இல்ல. இந்த ஒய் என்னாச்சு? அது இன்க்ளூட் ஆகும் தானே? இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்டார் அண்ட் ஆஸ்ட்ரிக் அத போட்டதுனால, எப்படி ஸ்டார் அண்ட் ஆஸ்ட்ரிக் அந்த இது சாரி டாட் அண்ட் ஆஸ்ட்ரிக் நான் பீரியட் அண்ட் ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த ஒய் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிறைய பேட்டர்ன்ஸை நீங்களா போட்டு கொடுத்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் கொஸ்டின் மார்க். இந்த பிளஸ் அண்ட் கொஸ்டின் மார்க்குக்கு நான் இங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, இது 1 by 1 நான் உங்களுக்கு அப்படியே போடுறேன் பாருங்க. இப்போ இந்த பிளஸ் சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு ஜாயிண்ட் ஆகி வரணும். எப்படி? ஓஜி இருக்கிறது சரி, ஆனா ஓஜியோட சேர்த்து ஒய்யும் எனக்கு வேணும். இப்ப பாருங்க, எனக்கு இங்க ஓஜி ஒய் இங்க இருக்கு, இந்த இடத்துல ஓஜி ஒய் இருக்கு. ஆனா ஜியாகிரபி எப்படி? ஓஜி இங்க இருக்கு, ஒய் எங்கேயோ இருக்கு. ஆமாவா? இந்த இடத்துல சைக்காலஜியில OGY இத அப்படியே நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஜியாகிரபி எனக்கு வராது, சைக்காலஜி எனக்கு வருது, பயாலஜி எனக்கு வருது, பேத்தாலஜி வருது. இந்த இடத்துல OGY பிளஸ் ஒய் கொடுக்கறதுக்கு பேசாம OGYன்னு கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். எஸ், சம்டைம்ஸ் ஒரு இடத்துல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பேட்டர்ன் பார்த்தோம்னா, எப்பா ஏல ஆரம்பிச்சது அடுத்து ஜேன்னு நினைக்கிறேன், அதுதான் அஜந்தான்னு வருமோ, இல்ல ஒரு தடவை அவங்க வேற ஜி போடுவாங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது எனக்கு ஓஜி இருக்கிறது ஓகே, ஆனா கூட எனக்கு ஒய் சேர்த்தே வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல ஓஜி பிளஸ் ஒய் கண்டிப்பா ஜாயின் பண்ணி தான் வேணும் அப்படின்னு சொல்ற விஷயம். ஓகேங்களா? ஸோ இதே சேம் இன்னொரு எக்ஸாக்ட் பேட்டர்ன் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். LO plus G என்னெல்லாம் வரலாம்? LO plus G பேத்தாலஜி, பயாலஜி, ம் சைக்காலஜி. 3 தானா? ஓகேவா? எஸ். எஸ், அப்படியே பார்த்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ், LOG கரெக்டா, LOG இந்த இடத்துலையும் LOG அண்ட் இந்த இடத்துலையும் LOG. ஓகே, ஸோ இதே மாதிரி தயவு செஞ்சு வேற வேற பேட்டர்ன்ஸை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பிளஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது கண்டிப்பா ஜாயின் ஆகி வரணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க ஸ்பெசிஃபை பண்ணுது. அண்ட் அடுத்த விஷயம், ஓகே, இன்னொன்னு நான் கொடுத்துருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட்டையும் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஸ்பெசிஃபை பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் ஸ்பெசிஃபை பண்ணுங்க பார்ப்போம். பேத்தாலஜி. ஓகே,
and mathematics. பேத்தாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அது மட்டும் தானா? One second, ma'am. ஸ்கொயர் Yeah, பிராக்கெட்ல geography கொடுத்துருக்கேன். geography வரும். ஜியாகிரஃபி வரலாம். Geography வரும். ஜியாகிரபி வரலாம். ஓகே. ஏன்னா நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா ஏ இல்லனா டி, என்னோட சீக்வன்ஸ்குள்ளார ஏ இல்லனா டி வரணும். ஸோ இங்க எனக்கு பேத்தாலஜியில ஏ வருது, அண்ட் இந்த இடத்துல ஜியாகிரபிலையும் எனக்கு ஏ வருது, அண்ட் நாட் ஓன்லி ஏ டியும் எனக்கு சேர்ந்து வருது அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? சரி, இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள். ஏ பிளஸ் டி. Pathology and mathematics. பேத்தாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா இங்க ஏ பிளஸ் டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா ஏவும் டியும் ஜாயின் ஆகி தான் எனக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ ஏவும் டியும் எனக்கு ஜாயின் ஆகி வரணும். ஜியாகிரபியில ஏ மட்டும் தான் எனக்கு இங்க வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸை போட்டு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் இங்க இன்னும் ஒரு குட்டி விஷயம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா OGY அப்படின்னு நான் மேல ஸ்பெசிஃபை பண்ணேன். இப்போ OGYக்குள்ள நடுவுல ஒரு டாட்டும் ஆஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்கு. இப்ப சொல்லுங்க எனக்கு என்ன வரலாம்? I think pathology. அதாவது லாஸ்ட்ல ஒய் முடியுமா மேடம்? ஆமா, Y அதான் முடியுது. எனக்கு ஆக்சுவலா எனக்கு இந்த விஷயம் வரணும். Y முடியுது. எனக்கு Yக்கு அப்புறமா எந்த ஒரு கேரக்டர்ஸும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி, தெரிஞ்சு பயாலஜி மட்டும். சார் இல்ல சாரி இல்ல அதாவது பாத்தீங்கன்னா அதான் பேத்தாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் தவிர எல்லாமே வரும். மேத்தமெட்டிக்ஸ் தவிர எல்லாமே வருமா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஓஜி இங்க இருக்கு. ஸோ ஓஜிக்கு நடுவுல எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும் எனக்கு இங்க இருக்கலாம். ஸோ ஜியாகிரபி எனக்கு உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது கொஸ்டின் மார்க் பத்தி நாம இங்க பார்க்க போறோம். கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ். எப்படி? ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ். இந்த ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இப்போ ஏ எனக்கு ஒரு டைம் இருக்கு, சரி. ஏடி அப்படிங்கிறது எனக்கு இங்க வந்திருக்கு, சரி. ஹெச் இருக்கான்னு கேட்டா ஹெச் எனக்கு இங்க ஜாயிண்ட் ஆகி வருது. அதே சமயத்துல ஈவன் தோ ஏடி ஹெச் இன்னொரு ஏடியும் எனக்கு இங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு. கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏடி அப்படிங்கிறது ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ், ஜீரோ கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு வர வாய்ப்பு இருக்கு? only mathematics. ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ் எனக்கு ஏடியும் இங்க இருக்கு. Pathology, ரைட். pathology, geography. நான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வேணும்னே இந்த ஜியாகிரபியை வந்து கொஞ்சம் வேணும்னே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பயாலஜி அண்ட் சைக்காலஜி தவிர மற்ற மூணு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பியும் இன்னொரு குட்டி சமரைசேஷன் பண்ணிடுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ கேரட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டார்டிங், டாலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எண்டு, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிங்கிறது எனி சீக்வன்ஸ் இன்சைட் தட், அண்ட் நாலாவது விஷயம் நாம பார்த்தது டாட் அண்ட் ஆஸ்ட்ரிக். அதாவது ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது டாட், மோர் தென் அ கேரக்டர் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரிக். அண்ட் இதை தவிர அடுத்தது நம்ம பார்த்தது பிளஸ் சிம்பிள் ஜாயின் ஆகி வரணும் அப்படிங்கிறது, அண்ட் கொஸ்டின் மார்க் ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குங்களா? எஸ். ஓகே. இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் நாம என்ஹான்ஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டா கேரக்டர்ஸ் அப்படிங்கும்போது இந்த டாட்டோ ஆஸ்ட்ரிக் சிம்பலோ இந்த மாதிரி கேரட் சிம்பலோ இந்த டாலர் சிம்பலோ நம்ம கொடுத்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஆமாவா? என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்? என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்? அது மாதிரி அந்த பேட்டர்ன் இருக்கான்னு நம்ம செக் பண்றோம், சர்ச் பண்ணி. அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கான்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்குள்ளார எனக்கு இது மாதிரி பிளஸ் இருக்கா, டாட் இருக்கா, எனக்கு இது மாதிரி ஒரு கேப் சிம்பல் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா நான் எப்படி கேட்பேன்? அதுவும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் இல்லையா? அப்ப சிங்கிள் கோட்குள்ள அதை நீங்க சிங்கிள் கோட்குள்ள கொடுத்தா வருமா கார்த்திகேயன்? இல்ல சி அவன் அசம்ஷன் அது. ஐயோ தப்பு ஒண்ணுமே இல்ல கார்த்திகேயன், ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு யாருமே சாரி சொல்லாதீங்க. ஓகே, உங்களோட அசம்ஷனை நீங்க சொல்றீங்க. எஸ், ரியலி ஐ அப்ரிஷியேட் தட். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கறதுக்கு பதிலா சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்தா வருமா அப்படிங்கிற மாதிரி கார்த்திகேயன் யோசிக்கிறீங்க. வேற எப்படி எல்லாம் யோசிக்கலாம் சொல்லுங்க. எஸ்கேப் கேரக்டர் வருங்க. சொல்லுங்க பிரகாஷ். எஸ்கேப் கேரக்டர். சூப்பர், எஸ்கேப் கேரக்டர். ஸோ மேலே நான் வந்து அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன்.
ஓகே, ஸோ எஸ், 1 செகண்ட், நான் அதை மேலே திருப்பியும் போகலாம். 1 செகண்ட், எஸ், இங்கே நான் கொடுத்துருக்கிறேன் எஸ்கேப். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் எஸ்கேப்பை நான் யூஸ் பண்ணி இங்க இருக்கிற இந்த மெட்டா கேரக்டர்ஸா இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறேன். ஓகே, அதை கொஞ்சம் இங்க எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ பாருங்க, இங்க ஒரு விஷயம் இருக்கு. நான் இங்க இந்த எஸ்கேப் சிம்பிள் கொடுக்கல. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா அஜந்தா தேவி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அதுக்கு நான் எஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் சர்ச் பண்ண சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்? சர்ச் பண்ண சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மேட்ச், பேட்டர்னை மேட்ச் பண்றதுக்கு. இந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிற செகண்ட் கமாண்ட்க்கு நம்ம வந்திருக்கோம். இந்த சர்ச் அப்படிங்கிறது என்னன்னா இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா எங்க இருக்கு, எப்படி நான் தேடுற இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு, அதாவது இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கா இல்லையா, அப்படி இருக்குன்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ இங்க சொல்லுங்க, எத்தனாவது கேரக்டரா இது இருக்கு? எப்படி வேணாலும் யோசிக்கலாம். 8th கேரக்டரா இருக்கா? சரி, இதை நான் அப்படியே இங்க திருப்பி போடுறேன். எத்தனாவது கேரக்டர் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஏ ஜே ஏ என் டி ஹெச் ஏ, அப்புறம் டாட்டு, அப்புறம் டிவிஐ. இதை நீங்க 2 வகையில பார்க்கலாம். எஸ்ஸா? ஒன்று, நான் நார்மலா லென்த் வகையில போனேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 தான் எனக்கு இருக்கு அப்படின்னு போகலாம். எப்ப நம்ம ஸ்ட்ரிங்கை பத்தி தானே பேசுறோம், அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இண்டெக்ஸ் வகையில நம்ம போகலாம். 0 1 2 3 4 5 6 7 சொல்லலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ், இந்த 2த்துக்குமே நீங்க போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். நான் 2த்துலயுமே நான் வச்சு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ற விஷயம்தான் இந்த எக்ஸாக்ட் சர்ச். அதையும் எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க. ஆக்சுவலா நான் தேடுற விஷயம் டாட், ஆமாவா? ஆக்சுவலா இந்த டாட் ஒரு மெட்டா கேரக்டர், எஸ்ஸா? அப்படி இருக்கும்போது நான் இந்த மெட்டா கேரக்டரை சொல்றேன் அப்படின்னா சாதாரணமா கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்தா என்ன வருதுன்னு மட்டும் நீங்க பாருங்களேன். சர்ச் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்றேன், ஆனா எனக்கு மேட்ச் ஆகி வர்றது ஏ. ஆக்சுவலா நான் தேடுறது ஏவா? இல்ல. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 2 வகையில, ஒன்னு லென்த்தாவும் சரி இண்டெக்ஸாவும் சரி, எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 0,1 அப்படின்னு ஸ்பேன்ல கொண்டு வந்து போடுது. பட் இருந்தாலும் நான் தேடுற விஷயம் அது இல்லையே. அப்போ நான் இந்த டாட்டை எப்படி தேடணும்? அஃப்கோர்ஸ் சரவணன் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாக்ட் விஷயத்த நாம 1 செகண்ட், நாம வித் சீக்வன்ஸ், அதாவது ஸ்பெஷல் எஸ்கேப் சிம்பலை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஈவன் தோ இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸை நம்ம தேடுறோம் அப்படின்னா கரெக்டா அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டா ஆமா. 7 and 8ல ஸ்பேஸ் இருக்கா? எஸ்ஸா? இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, அதே சேம் திங் ஜே எங்க இருக்கு? இன்டெக்ஸ் 1 and இன்டெக்ஸ் வந்து 1, லென்த்தா இருந்துச்சுன்னா லென்த் வந்து 2. அப்ப 1,2. ஓகேவா? சோ என்னோட ஸ்பேன் 1,2 அழகா ஜேவா கரெக்டா சொல்லுச்சு. நான் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தேன், அது கரெக்டா சொல்லுச்சு. ஆனா மெட்டா கேரக்டர் கொடுக்கும்போது அது இருக்கா இல்லையான்னு எதுவுமே தேடாம ஃபர்ஸ்ட் கேரக்டரை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருச்சு. ஸோ இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன் சச் அ கேஸ் நீங்க மெட்டா கேரக்டரை வச்சு நீங்க போகணும் அப்படின்னா முன்னாடி இந்த எக்ஸாக்ட் ஸ்பேஸ், அதாவது பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்ப பாருங்க, கரெக்டா அந்த இடத்துல எனக்கு 7,8 அண்ட் வித் அ டாட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான எஸ்கேப் சீக்வன்ஸை கொடுத்து நம்மளுக்கு சொல்லுது. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா மெட்டா கேரக்டர்ஸையும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்னெல்லாம் என்னென்ன மெட்டா கேரக்டர்ஸ் நான் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம். ஸோ இந்த மாதிரி பிளஸ், ஆஸ்ட்ரிக்கு, இந்த மாதிரி கேரட் கொடுக்கணும், டாலர் கொடுக்கணும், ஸ்கொயர் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு இதையும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இப்போ நாம என்னென்னலாம் பார்த்துருக்கோம். I just go back again. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேட்ச்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேட்சை நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரிங்கு கண்டென்ட்டை கொடுத்து நம்மளோட பேட்டர்ன்ஸை கொடுத்து இங்க பார்த்தோம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா கேரக்டர்ஸை கொடுத்து நம்ம இங்க பார்த்தோம். எஸ், அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நாம இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் இதுல இல்லாத விஷயம் சர்ச் அப்படிங்கிற விஷயம் இப்ப நாம யூஸ் பண்ணினோம். ஸோ சர்ச்சிங் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் தேர் ஆர் நாட்,
அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இவ்வளோ நிறைய இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம் பை யூசிங் ஃபைண்ட் ஆல். இந்த ஃபைண்ட் ஆல் அப்படின் போது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, கம்பைலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் என்ன அப்படிங்கிறத ஒரு குட்டி ரீகேப் அப்படி கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல ஸோ வி ஆர் ஹியர். ஒன் செகண்ட். ஒரே ஒரு கொஸ்டின். கேளுங்க, யாருக்கு என்ன டவுட்? கேரக்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ண இல்லையா? ஆமா ஆமா. ஸோ இந்த மெட்டா கேரக்டர்ன்றது வந்து ஒன்லி டாட், அந்த ஸ்கொயர் பிராக்கெட், டாலர் சிம்பிள், கேரட் சிம்பிள். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. கரெக்ட்டுங்களா? அதர் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது டைரக்டா யூஸ் பண்ணிடலாமா, இல்ல அதுக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதோ இல்ல சர்ச் பண்ணும்போதோ, இப்ப நாம யூஸ் பண்ண போற அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டி பிளஸ் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நாம எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா பிரகாஷ்? மெட்டா கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்லாஷ். அண்ட் அதே சேம் இந்த டிஜிட் அண்ட் வேர்ட் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் இல்லையா? ஒன் செகண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க டிஜிட் டி பிளஸ், கேபிட்டல் டி பிளஸ், டபிள்யூ பிளஸ், அதே மாதிரி கேபிட்டல் டபிள்யூ பிளஸ் இல்லையா? இதுக்கு முன்னாடியும் இந்த எக்ஸாக்ட் எஸ்கேப் சீக்வன்ஸை நம்ம போடணும். இது போடும்போது தான் நம்மளுக்கு பர்டிகுலர் சீக்வன்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா பிரகாஷ்? ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ எஸ், இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரு பெரிய மல்டி லைன்ல நான் ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதாவது ட்ரிபிள் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா ஹலோ மை நம்பர் இஸ் 123456789 அண்ட் மை ஃப்ரெண்ட் நம்பர் இஸ் 9876543221 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எனக்கு ஃபைண்ட் ஆல், எதை ஃபைண்ட் பண்ண சொல்றேன்? டி பிளஸ், அதாவது டிஜிட் சீக்வன்ஸா இருக்கிறது. சோ டிஜிட் இங்க சீக்வன்ஸா இருக்குங்களா? எஸ்ஸா? எஸ். அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 123456789 இது ஒரு சீக்வன்ஸா இருக்கு. அண்ட் அதே மாதிரி 9876543221 இது ஒரு சீக்வன்ஸா இருக்கு. சோ எனக்கு இங்க என்ன மேட்ச் பண்ணணும்? ஒன்லி இந்த எக்ஸாக்ட் பேட்டர்னை மேட்ச் பண்ணணும். கிளியரா? இந்த எக்ஸாக்ட் பேட்டர்னை நான் ஃபைண்ட் ஆல் கொடுத்து மேட்ச் பண்றேன். அப்படி மேட்ச் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் ஆகிறது லிஸ்ட்ல எலமெண்டா ரிட்டர்ன் ஆகும். அப்படியே கொஞ்சம் பாருங்க நம்மளோட அவுட்புட்டை. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார 2 எலமெண்ட், ஒரு எலமெண்ட் இந்த 123456788, ரெண்டாவது எலமெண்ட் 9876543221. இப்போ நான் ஆக்சுவலா இங்க கொடுத்திருக்கிறது என்னது? டி பிளஸ். டி பிளஸ்ங்கிறது என்னது? டிஜிட் இன் சீக்வன்ஸ். அப்போ டீனா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு சொல்லுங்க, டீனா என்ன அர்த்தம்? என்ன வரும் இப்போ? டீனா என்ன வரும்? இது நார்மல் கேரக்டர். டி, வாட் இஸ் டி? டிஜிட். கார்த்திகேயன் சொல்லுங்க. இல்ல, இது நார்மல், எனக்கு தெரிஞ்ச நார்மல் கேரக்டர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எஸ் எஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் வந்து எனக்கு அண்ட்ல ஒரு டி வந்திருக்கு. வேற எங்க டி வந்திருக்கு? ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு டி வந்திருக்கு. ஓகே, சோ நான் வெறும் டி மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன் அப்படின்னா கார்த்திகேயன் சொன்ன மாதிரி எந்த இடத்துல டி அப்படின்னு இருக்கோ அது மட்டும் எனக்கு வரும். அண்ட் அதே சமயத்துல ஸ்லாஷ் டி கொடுத்தனா இப்ப சொல்லுங்க, டிஜிட்டோட விஷயம் எடுத்துக்குது. அண்ட் அதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 123456789 9876543221 ஒவ்வொன்னும் தனித்தனியா எலமெண்டா எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. கிளியருங்களா? ஓகே ஓகே. சோ எஸ், இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாட் இஸ் டி? ஒன் பை ஒன்னா நம்ம இப்ப பார்த்தோம். டி பிளஸ் அப்படிங்கும் போது சீக்வன்ஸா நம்மளுக்கு வந்த விஷயத்த பார்த்தோம். எஸ்ஸா? எஸ். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த ரெண்டுலயும்? நோ. அடுத்து போகலாமா? எஸ் எஸ். ஓகே.
ஸோ இப்போ இன்னும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா W பிளஸ். இப்ப சொல்லுங்க W பிளஸ் அப்படிங்கும்போது பட் எல்லாமே அந்த வேர்டு வரமா ஹலோ மை நம்பர் இஸ் அது எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹலோ தனியா, மை தனியா, மை நம்பர் தனியா தனியா, நம்பர் தனியா இஸ் இஸ் தனியா. அண்ட் அப்போ தனியா மை. what about this சரவணன்? இது இது டிஜிட் தானே மேம்? எனக்கு கன்சிடர் சிங்கு தானே பண்ணக்கூடாது. குள்ள இருக்கு. பட் சிங்குக்குள்ள இருந்தாலும் அது டிஜிட்டா தானே எடுத்துக்கும். ஆனா இண்டிவிஜுவல் உள்ள எனக்கு போறச்சு. W அப்படிங்கும்போது அல்பா நியூமரிக் வருமே. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வருது. இதுவும் டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறதுனால அதுவும் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே ஃபைன். அது யோசிக்கல. ஓகேவா? யோசிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எஸ், இங்க பாத்தீங்கன்னா W பிளஸ் அப்படிங்கும்போது எனக்கு இங்க ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஈவன் தோ இட் இஸ் அ நியூமரிக்கா இருந்தாலும் எனக்கு இட் இஸ் அ ஸ்ட்ரிங் கண்டென்ட். ஓகேங்களா? ஃபைன். இப்போ அதோட ஆப்போசிட் விஷயம் W. வாட் இஸ் W? இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல். ஆஃப் கோர்ஸ், சூப்பர். ஸோ இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா HELLOMY. ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஒரு விஷயம் வரவே இல்லை. என்னது? ஸ்பேஸ். எக்ஸாக்ட்லி கார்த்திகேயன், ஸ்பேஸ் வரவே இல்லை. ஏன்னா டபிள்யூலையும் சரி டிஜிட்லையும் சரி ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. சரி, இப்போ எனக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன். அஃப்கோர்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா இங்க ஒன்று சொன்னேன் இல்லையா, எனக்கு W அப்படிங்கும்போது A to Z அண்ட் கேபிட்டல் A to Z அண்ட் அண்டர்ஸ்கோர் அண்ட் இதுல நான் விட்ட விஷயம் என்னன்னா 0 to 9. ஏன் அப்படின்னா நான் இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணினேன். ஆனா இங்க உங்களுக்கு வேணும்னே கன்ஃபியூஷன் கொண்டு வரதுக்காக இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின்காக தான் நான் இதை விட்டுருந்தேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 0 to 9 நம்மளுக்கு இங்க உள்ள வருது. அண்ட் W பிளஸ் அப்படிங்கும் போது இதோட சீக்வன்ஸ் இதுவும் நம்மளுக்கு வந்துச்சு. அப்போ இதுல இல்லாத விஷயம் என்ன? ஸ்பேஸ் நம்மளுக்கு இங்க வராது. சிம்பிள்ஸ் இந்த மாதிரி எனி கேரக்டர்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அது நம்மளுக்கு இங்க வந்து நிற்கும். ஈவன் டாட் ஆஸ்ட்ரிக் எல்லாமுமே நம்மளுக்கு கேபிட்டல் Wல வந்து நிற்கும். அது எங்கேயாவது சீக்வன்ஸ்ல வருது அப்படின்னா அது W பிளஸ்ல நம்மளுக்கு வந்து நிற்கும். இப்போ புரியுதுங்களா? இந்த ரெண்டும் அது அப்படியே கொஞ்சம் பார்த்துடலாம். அண்ட் அப்போ கேபிட்டல் டிக்கும் கேபிட்டல் D பிளஸும் யாருமே கொஸ்டின் கேட்கலையே. ஓகே, நோ ப்ராப்ளம், அதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அது போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு குட்டி விஷயம், கம்பைல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு இருக்கு. இந்த எக்ஸாக்ட் கம்பைல் என்ன அப்படின்னு பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் நமக்குள்ள இருக்கா இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட சர்ச் மாதிரி தான். ஓகே, ஆனா கம்பைல் அப்படிங்கும்போது ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங்கை கொடுத்து நான் கம்பைல் பண்றேன். ஓகேயா? ஸ்பெசிபிக் சிம்பிளை கொடுத்து நான் இங்க கம்பைல் பண்றேன். அண்ட் இது எத்தனை தடவை வேணாலும் நான் சர்ச் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இதுக்குள்ளார ஒரு குட்டி உண்டு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். அண்ட் அது கேபிட்டல் A, சாரி இது போயிடுறேன், கேபிட்டல் A, கேபிட்டல் G, கேபிட்டல் S, அதே மாதிரி லோவர்ல S, லோவர்ல E. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்குள்ள இது இருக்கா அப்படின்னு தேட சொல்றேன். இருக்குங்களா? கேபிட்டல் A இருக்கு, அதே மாதிரி ஸ்மால் ஈவும் இருக்கு, அண்ட் ஸ்மால் S இருக்கு, அண்ட் கேபிட்டல் G இங்க இருக்கு, ஸ்மால் S, ஸ்மால் E இங்க இருக்கு, அண்ட் கேபிட்டல் S. ஸோ இது எல்லாமுமே எனக்கு அப்படியே வருது. அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க நான் சொல்லாத விஷயம் எனக்கு ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துலயே நான் இப்படி வந்துட்டு இருக்கேன். இது ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்கா எனக்கு இங்க யூஸ் ஆகுது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நாட் ஒன்லி இந்த பர்டிகுலர் கம்பைல் இது மட்டும் கிடையாது, இதுல ஃபிளாக் அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதே வந்து சம்வேர் யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் அஸ் லைக் குரூப் பை ஃபங்க்ஷனாகவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு நிறைய பேட்டர்ன்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு, நான் ஸ்மால் ஏவையும் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்ப சொல்லுங்க, ஸ்மால் ஏ எங்க வருது? செட் இடத்துலயும் வருது, ஸ்டார்க் இடத்துலயும் வருது. அண்ட் அதே பாருங்க, நம்மளுக்கு இந்த இடத்துல செட் இடத்துல இங்க வந்து அப்புறமா நம்மளுக்கு ஸ்பேஸ் விஷயம் வருது, அண்ட் ஸ்டார்க் இடத்துலயும் நம்மளுக்கு இங்க வருது. அப்ப இங்க இருக்கிற விஷயத்தை தான் நம்ம கொடுக்கணுமா? இல்லாத விஷயத்த நம்ம கொடுக்க முடியாது. அப்படின்னா இல்லாத விஷயத்தையும் நீங்க கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்களேன், நம்மளுக்கு அது இல்லைங்கிற விஷயமா தான் வரும்.
இசட் இங்க ஏதாவது இருக்கா இங்க? இல்ல. இசட் இருக்கா? இசட் இல்ல. சோ இசட் இருந்துச்சுன்னா அது எனக்கு ஃபைண்ட் பண்ணி எனக்கு எங்க வருது அப்படிங்கறத காமிக்கும். ஆக்சுவலா இசட் இல்ல. சோ அதனால நான் இங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அப்பர் எஸ்க்கு பதிலா தான் இந்த இசட்டை கொடுத்தேன். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார்க்கு இடத்துல இந்த எஸ்க்கு பதிலா எனக்கு அந்த இசட்டை தேடி இருக்கு. இல்லைங்கிறதுனால அது நம்மளுக்கு இங்க சர்ச் ஆகி வரல. கிளியருங்களா? எஸ் எஸ். ஓகே. இன்னும் அந்த டிஜிட்டுக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன். கொஞ்சம் அப்படியே கவனிங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டி மட்டும், அதாவது ஸ்லாஷ் போட்டு நான் டி மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணா அது சிங்கிள் டிஜிட். ஆமாவா? டி பிளஸ் கொடுத்தனா அது சீக்வன்ஸ். ஓகே, ஒன் செகண்ட். டிஜிட் சீக்வன்ஸ். ஓகேவா? இது கரெக்டா? சரி, இப்போ சொல்லுங்க இந்த இடத்துல என்னென்னலாம் டிஜிட் இருக்கு, அது எப்படி நம்மளுக்கு வரும்? 11 05 சாரி 11 05 20 20. ஓகே, இது எல்லாமே தனித்தனியா நம்மளுக்கு வருமா? எஸ். ஓகே, நான் அதையும் அப்படியே நான் இங்க போடுறேன். ஸோ தட் ஒரு டிஃபரன்ஷியேட் ஆகட்டும். ஸோ எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1105 2020 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாமுமே சிங்கிள் டிஜிட்டா நம்மளுக்கு இங்க வருது. இப்போ அதே சேம் திங் நான் டிஜிட் சீக்வன்ஸ்க்கு இப்போ தேட போறேன். சொல்லுங்க பார்ப்போம். 11 05 2020 2020 ஒன்னாவே வரும் ஒரே இல்லையா? வேர்டு. எஸ். ஸோ டோட்டலா எத்தனை எலமெண்ட்? 1 2 3 3 elements. ஓகேவா? ஸோ 11 05 and 2020. சரி, இப்போ அதே சேம் திங் இங்க 3 விஷயமா நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கவனிங்க. இது ஸ்மால் w w பிளஸ் கேபிட்டல் w. நான் கேபிட்டல் w தனி எடுத்துறேன். இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து IWENT அது மாதிரி எல்லாமே வரும். எல்லாமுமே வரும் வித்தவுட் ஸ்பேஸ். அதனையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் நம்மளுக்கு இங்க வராது. அண்ட் இந்த இடத்துல w பிளஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ I சீக்வன்ஸ் வரும். தனியா, வெண்ட் Went தனியா, தனியா, டூ தனியா, த தனியா, ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி 1 by 1 எனக்கு இங்க வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்ஸா? டபிள்யூவும் டபிள்யூ பிளஸ். அண்ட் திருப்பி நான் சொல்லிடுறேன், A to Z அப்பர் கேஸ், A to Z லோவர் கேஸ், அண்ட் உள்ள ஒரு அண்டர் ஸ்கோரையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் 0 to 9. சரிங்களா? ஸோ இது எல்லாமுமே நம்மளுக்கு வர்றது ஆல்ஃபா நியூமரிக். அண்ட் இந்த இடத்துல நான் இங்க திருப்பி உங்களுக்காக போட்டுறேன். இந்த இடத்துல சிங்கிள் ஆல்ஃபா நியூமரிக் ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த இடத்துல ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ்ல வர்றது. டன்னா? இது கிளியருங்களா? எஸ் எஸ். எஸ் மேம். இப்போ நான் ஆல்ஃபா நியூமரிக். நான் ஆல்ஃபா நியூமரிக் இங்க தான் பாருங்க நம்மளுக்கு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, ஆஸ்ட்ரிக் ஒன்று இருக்கு, ஹைஃபன் இங்க இருக்கு, டாட், டாலர் சிம்பல், ஹேஷ் சிம்பல், இது எல்லாமுமே எனக்கு என்னது? எல்லாமே எனக்கு எது? நான் ஆல்ஃபா நியூமரிக். இப்போ அந்த நான் ஆல்ஃபா நியூமரிக்க பாருங்க. ஸோ இது ஐக்கு அப்புறமா வர்ற ஸ்பேஸ், வெண்ட்டுக்கு அப்புறமா வர்ற ஸ்பேஸ், அண்ட் வெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஆஸ்ட்ரிக் இருக்கு, அதுக்கப்புறமா வர்ற ஸ்பேஸ், இது 2க்கு அப்புறமா வர்ற ஸ்பேஸ், டக்கு அப்புறமா வர்ற ஸ்பேஸ். ஸோ எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ன மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நான் வேணும்னே அண்டர் ஸ்கோரை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லுங்க, வாட் ஹேப்பன் டு திஸ் அண்டர் ஸ்கோர்? அது பிரிண்ட் ஆகாது. பிரிண்ட் ஆச்சா? ஆகல. பட் அது ஓகே. ஏன்னா அண்டர் ஸ்கோர் நம்மளுக்கு ஆல்ஃபா நியூமரிக்ல ஆல்ஃபா வந்து நியூமரிக்ல வரும். ஓகே, ஸோ அண்டர் ஸ்கோர் நம்மளுக்கு ஆல்ஃபா நியூமரிக்கல்ல வந்துருது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அது வராது. காட் இட்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்து போகலாமா? ஃபைன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல W பிளஸ். வாட் இஸ் த W பிளஸ்? மேலேயும் கீழேயும் இங்க இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? மேபி சீக்வன்ஸ் வந்து அதாவது எனக்கு லைக் அத ரிப்பீட்டட் வந்தாலும் அது பிரிண்ட் பண்ணும். அது ரிப்பீட்டட் ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாலர் 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 தனித்தனியா தனியா வந்தது மூணு சேர்த்து வரும். இங்க எல்லாமே வந்து மர்ஜ் ஆகி ஒரே விஷயமா நம்மளுக்கு இங்க வருது. ஓகேங்களா?
Yes, ma'am. அண்ட் அதே மாதிரி எனக்கு இங்க ஸ்பேஸ் ஆஸ்ட்ரிக் ஸ்பேஸ் எனக்கு இங்க ஒண்ணா வந்திருக்கு. Okay. அண்ட் அதே மாதிரி Right. இந்த Right, இடத்துல ma'am. ஸ்பேஸ் ஹைஃபன் ஸ்பேஸ். Asterisk 2. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்னொரு இடம் மேம் இதுல வந்து நம்ம ஸ்லாஷ் கீ Asterisk கொடுத்தா வெறும் space, ஸ்பேஸ் மட்டும் asterisk எடுத்துக்கோமா space. மேடம்? எங்க நம்ம எங்க ஸ்லாஷ் சொல்லுங்க கீ சொல்லுங்க. கொடுத்தோம் இல்ல அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் மட்டும் வேணும்னா நம்ம ஸ்லாஷ் கீ மட்டும் கொடுத்தா போதுமா இல்ல அது எப்படி மேம்? சப்போஸ் ஸ்பேஸ் வெறும் மட்டும் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா இந்த ஆ இடத்துல பிளஸ் தூக்கணும். பிளஸ் எடுத்துடணும். ப்ளஸ் எடுத்துட்டா வெறும் Plus ஸ்பேஸ் வரும். எடுத்தாலும் இதெல்லாம் வரும்ல மேம், ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் இது அதுல டாலர் சிம்பிள் எல்லாமே வருமே. இந்த இடத்துல டாலர் சிம்பல் எல்லாமே வரும். அவங்க கேட்கறது வந்து வெறும் ஸ்பேஸ் மட்டும் வேணுங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப ஸ்லாஷ் கீ யூஸ் பண்ணலாமா? எஸ், இந்த இடத்துல வெறும் ஆஸ்ட்ரிக் மட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் மாதிரி, அதாவது நம்ம மெட்டா கேரக்டர்ஸ் மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா, டாட் ஓகே. மேல நான் போயிடுறேன் ஒரு நிமிஷம். எஸ், இது மாதிரி. இப்போ இதே சேம் திங். ஒன் செகண்ட். இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ். ஸோ இது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? அஃப்கோர்ஸ் எரர் வந்துருச்சு. ஓகே, இட் இஸ் நாட் தட். அண்ட் ரெண்டாவது வித் ஸ்லாஷ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் 7 and 8 நம்மளுக்கு வருது. கிளியருங்களா? எஸ், இதுதான் கேட்டீங்களா? இல்ல மேம், அவர் கேட்கறது என்னன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தனியா எடுக்கணும்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸ்பேஸ் Asterisk. மட்டும். ஸ்பேஸ் மட்டுமா? ஆமா மேடம் ஸ்பேஸ் மட்டும். ஓகே, அடுத்து அத ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் இங்க கவனிங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு அது இந்த இடத்துல நம்மளுக்கு வரும். ஆச்சா, தட் இஸ் டி அப்படிங்கறது நம்மளுக்கு ஆக்சுவலா எதை ஸ்பெசிஃபை பண்ணும்? அதாவது ஸ்மால் டிஜிட் வந்து சாரி அதாவது ஸ்மால் டி வந்து டிஜிட். இப்போ இந்த எக்ஸாக்ட் டி நம்மளுக்கு என்ன கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதர் தென் திஸ் டிஜிட். உங்களுக்கு ஸ்பேஸ் மட்டும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்து கொண்டு வரேன். கண்டினியூ ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டிஜிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. 05 அதாவது 11 05 2020 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தவிர எல்லாமுமே ஓகே, ஈவன் தோ எனக்கு டாட்டும் இங்க வந்து நிக்குது, அதர் தென் டி. இது புரியுதுங்களா மேம்? ஒரே டவுட், இப்போ கேபிட்டல் டி தான் கிட்டத்தட்ட டபிள்யூட ஃபங்க்ஷன் தானே மேம் இதுவும் செய்யுது, எக்ஸப்ட் டாட். இப்போ ஒரே நிமிஷம், நான் இப்ப திருப்பி இங்க போறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாப்போம். நம்மளுக்கு ஆக்சுவலா டி அப்படிங்கும்போது டிஜிட்ஸ் வருதா? 0 to 9. டி பிளஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வருது? சீக்வன்ஸ் வருது. இதே டபிள்யூ சாரி, இது வந்து நான் ஸ்மால் டபிள்யூ போட்டுறேன். ஸோ டபிள்யூ அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேபிட்டல் A to Z, ஸ்மால் A to Z, ஒரு அண்டர்ஸ்கோர் 0 to 9 இதுவும் நம்மளுக்கு வரும். ஓகே, நான் 02 அப்படின்னு போட்டுறேன். சரியா, 0 to 9. W பிளஸ் அப்படிங்கும்போது என்னது? இதோட சீக்வன்ஸ். ஓகேவா? இப்போ கேபிட்டல் W இது இல்லாம ஈவன் ஸ்பேஸ் சிம்பிள்ஸ். இது கிளியருங்களா? அதாவது இது இல்லாம A to Z இல்லாம, ஸ்மால் A to Z இல்லாம, அண்டர்ஸ்கோர் இல்லாம, 0 to 9 இல்லாம எனக்கு மீதி இருக்கிற ஸ்பேஸா இருந்தாலும் சரி, சிம்பிளா இருந்தாலும் சரி, ஈவன் ஆஸ்ட்ரிக் கூட எனக்கு இங்க வரும், டாலர் சிம்பிள் எனக்கு இங்க வரும், ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் இது எனக்கு வரும், கேரட் சிம்பிள் போட்டாலும் இது எல்லாமே சிம்பிளோட கணக்குல எனக்கு இங்க வந்துரும். ஓகே ஓகே, வித் திஸ் ஸ்பேஸ். அது கேபிட்டல் W. அண்ட் W பிளஸ் அப்படிங்கும்போது இதோட சீக்வன்ஸ். ஓகே, இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் திருப்பியும் இங்க வரேன். Just have this. இப்போ
இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் இல்லாம I just take all these symbols. இப்போ சொல்லுங்க எனக்கு டபிள்யூல என்ன வரும்? எல்லாமே சிங்கிள் லெட்டர்ஸ் தான் வரும். IWENT கேபிட்டல் W போட்டிருக்கேன், அப்பர் கேஸ் சாரி W. ஒன்லி ஸ்பேஸ் மட்டும் என்ன வராது ஸ்பேஸ் மட்டும் வரும். இப்போ நீங்க கேட்ட ஸ்பேஸ் மட்டும் இங்க வருதா? ஸ்பேஸ் மட்டும் வரும். எல்லாமே ஸ்பேஸா வருதா? ம். இதை தான் நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு W அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஸ்பேஸும் சிம்பிளும் சேர்த்து வருது. ஓகே, இன் சச் கேஸ் இல்ல எனக்கு சிம்பிள் இருந்தும் சிம்பிள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீங்க நம்ம மேல போட்டோம் இல்லையா ஒரு ஃபார் லூப், அது மாதிரி இந்த சிம்பிளை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதே பட் அது மேம் ஒரே நிமிஷம். இப்போ நமக்கு டிஃபால்ட்டா சர்ச்ல வந்து ஸ்பேஸ் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணி எடுத்துலாமே மேம்? எடுக்கலாமே, பண்றதுக்கு முன்னாடி ஆமா பண்ணலாமே, எடுக்கலாமே. அதாவது நம்ம மேல இங்க நம்ம கொடுத்தோம் இல்லையா, மேல ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் நான். பண்ணிருக்கீங்க மேம். So if you want, one second, I just go there. இந்த இடத்துல வெறும் ஸ்பேஸ் மட்டும் இருக்கான்னு கேட்டோம். அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு எத்தனாவது லொகேஷன்ஸ் அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு இங்க சர்ச்ல வந்து நிக்குது. இது ஒரு சர்ச் மட்டும் இருந்தா ஓகே, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா ஓகே. இதுவே எனக்கு பெரிய கேரக்டர்ஸ் ஒரு பெரிய டாக்குமெண்ட்குள்ளார ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள நம்ம கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எங்க போகணும்? ஃபைண்ட் ஆலுக்கு தான் நம்ம போகணும். சரவணன் ஓகேவா? எஸ் மேம். அந்த ஃபைண்ட் ஆலுக்கு நம்ம போகும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரியான W or D அப்படிங்கிற சீக்வன்ஸை தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே மேம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம டீல வந்து நிக்கிறோம். ஸோ கேபிட்டல் டி அஃப்கோர்ஸ் டிஜிட்டை தவிர மற்ற எல்லாமுமே அப்படிங்கும்போது டிஜிட்டை தவிர ஸ்பேஸும் இருக்கு, டிஜிட்டை தவிர டாட்டும் இருக்கு. ஈவன் தோ இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு சிம்பலை கொடுத்திருந்தனாலும் அந்த சிம்பலும் எனக்கு வரும். அண்ட் அதே டி பிளஸ் ஸோ எல்லாத்துமே செப்பரேட்டா நம்மளுக்கு இங்க அப்படியே ஸ்பிளிட் ஆகி வருது பாருங்க. எந்த இடத்துல எனக்கு டிஜிட் இருக்கோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பிளிட்டு பாருங்க. அட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல எனக்கு அப்படியே ஒரு ஸ்பிளிட் ஆகுது. அண்ட் இந்த டிஜிட்ல இருந்து அடுத்த டிஜிட் வரைக்கும் இதை நீங்க எதிர்பார்க்கல டி பிளஸ்ல இல்ல மேம். சோ இதுதான் இந்த எக்ஸாக்ட் விஷயத்துக்கான ஸ்பெஷாலிட்டி. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா நம்ம டி பிளஸ் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஐக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ், வெண்ட் வரும், 2 வரும், ஹாஸ்பிட்டல் வரும். ஸோ அதனாலதான் இதை லாஸ்ட்ல நான் கொண்டு வந்து வச்சிருக்கேங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஸ்பிளிட் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம இந்த இடத்துல இப்படி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 எலமெண்ட் தான். எங்க டிஜிட் இருக்கோ அது முன்னாடி வரைக்கும், எந்த இடத்துல டிஜிட் இல்லையோ அதுக்கு அடுத்து வரைக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அடுத்த டிஜிட் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்க்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸும் இருக்கு, AM.AM முன்னாடியும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் டு பி சர்ப்ரைசிங் இங்க 05 5th ஒன்னு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் எனக்கு THக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய விஷயம், அதாவது TH ஒரு ஸ்பேஸ், ஜான் ஒரு ஸ்பேஸ், இது எல்லாமுமே ஒரு எலமெண்டா எனக்கு வந்து நிக்குது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு பார்க்கும்போது என்ன மாதிரியான பேட்டர்னை நம்ம தேடுறோம், என்ன மாதிரியான விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்ப்போம். டிஜிட்க்கு நடுவுல ஸ்பேஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? டிஜிட் நடுவுல ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அது செப்பரேட்டா வரும். மறுபடியும் இன்னொரு எம்டி கமா ஸ்பேஸ்ல இருந்து இங்க வரைக்கும் வரும். இல்ல இப்ப 11 இருக்கு. 11க்கு நடுவுல இப்ப 1 ஸ்பேஸ் 1ன்னு இருக்கு. 11 AM இல்லாம இந்த இடத்துல இப்படியா? ஆமா. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? தனித்தனியா அட்டு வரைக்கும் ஒன்னு வரும். அகைன் ரெண்டு ஒரு கமா வரும். அப்புறமா ஒரு ஸ்பேஸ், அட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்க அது வரைக்கும் இங்க வருது. இது 1க்கு அப்புறமா இருக்கிற இந்த ஸ்பேஸ், ஆமா, இந்த 1க்கு அப்புறமா இருக்கிற AM.on இருக்கு இல்லையா, அது எனக்கு இந்த இடத்துல வருது. புரியுதுங்களா? அண்ட் இங்க எங்கெங்கெல்லாம் டிஜிட் இருக்கோ டிஜிட் இல்லாத இடத்துல எனக்கு ஸ்பிளிட் பண்ணி வருது, கட் பண்ணி. ஓகே சரி, இப்ப ஸ்பிளிட்டோட ஃபங்க்ஷன் சொல்லுங்க பாப்போம். ஸ்பிளிட்டோட ஃபங்க்ஷன் சொல்லுங்க. அதான் எந்த ஸ்பெசிபிக் இதே மாதிரி சீக்வென்ஸ் அங்க ஸ்பிளிட் ஆயிடும், உங்களுக்கு அங்க கட் ஆயிடும். ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம்?
யூஸ்வலா நீங்க ஸ்பிளிட் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? எங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு கேரக்டர் இல்லை நம்ம டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறப்ப இன் சம் கேஸ் அதாவது ஒரு கமாக்கு அப்புறமோ இல்லை சம்திங் ஒரு ஸ்லாஷ்க்கு அப்புறமோ இஃப் யூ வாண்ட் அந்த இடத்துல நம்ம அதை மட்டும் தனியாக வந்து மீன்ஸ் அதை தனியாக பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி கன்கேட் பண்றதுக்காக நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. அப்படியா? இப்போ வந்து ஃபைல் நேம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை மட்டும் தனியாக ஃபைல் நேம் இருக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே, சரி. இப்போ நான் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இப்போ A, B, C எனக்கு வந்து இன்புட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கெட். ஓகே, பார்த்தீங்கன்னா என்டர் 3 numbers இப்படி நான் கொடுக்குறேன். இப்போ சொல்லுங்க, எனக்கு இந்த இடத்துல எத்தனை நம்பர்ஸ் நான் என்டர் பண்ணா எனக்கு ஏபிசியில் வேல்யூஸ் தான் போய் நிற்கும். இதுக்கு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏக்கான வேல்யூஸ் என்னது? இப்போ ஏக்கான வேல்யூ யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கமான் ஒரு 12 கொடுத்துக்கிறேன். இது பிக்கான வேல்யூ 3, சிக்கான வேல்யூ 45. எஸ்ஸா? எஸ். இப்போ ஏக்கு வந்து என்ன போகும்? ஏக்கு 12 போகும். பிக்கு போகும். பிக்கு 3 போகும். சிக்கு 45. கரெக்டா கார்த்திகேயன்? எஸ் மேம். எஸ்ஸா? வேற ஏதாவது வழி இருக்கா? கரெக்டா சொல்றேனா நானு? நீங்க கரெக்டா சொல்றீங்க, நான் கரெக்டா சொல்றேன் மேடம். ஓகே, ஆக்சுவலா விஷயம் பாத்தீங்கன்னா ஏக்கு நம்ம வந்து இன்புட் 12 3 4 5 ஒண்ணா போகணும். சொல்லுங்க சரவணன். ஏக்கு வந்து 12 3 4 5 எல்லாமே சேர்த்து தானே நம்ம போகும். அப்ப பிக்கு என்னோட சிக்கு என்ன போகும்? நம்ம செகண்ட் ஒன்று வாட்டி இன்புட் கேட்கும் தான் நினைக்கிறேன். இன்புட் அது கேட்கும் input. நினைக்கிறீங்க? ஆமா, இது வரைக்கும் நான் இது மாதிரி போட்டு எடுத்தது இல்லை இன்புட். இன்புட் என்ன வரைக்கும் போட்டது இல்லையா? இல்ல இது மாதிரி ஒரே லைன்ல எடுத்தது இல்ல, சிங்கிளா தான் எடுத்திருக்கேன். அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இன்புட் அப்படின்னு சொல்லும் போதே நாம இங்க கேட்குற விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இங்க கொடுக்கறது என்னது? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் கொடுத்தாலும் இங்க என்ன போகும்? ஸ்ட்ரிங்கா தான் போகும். ஆச்சா? அப்படி ஸ்ட்ரிங்கா போகும்போது இன் சச் a கேஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க நான் என்டர் பண்றேன் அப்படின்னா, எப்ப நீ வேல்யூ வந்து 3 எக்ஸ்பெக்டட் 3, ஆனா கொடுத்துருக்கிறது என்னது? ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்க. சரி, இதுக்கு முன்னாடி இன்னும் குட்டி கொண்டு வரேன். a is equal to input, ஓகே, enter the value, இப்படிதான் நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே, இப்போ என்டர் பண்றீங்க அப்படின்னா நான் இந்த எக்ஸாக்ட் ஏக்கு வந்து என்ன கொடுக்குறேன்? 23 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு Yes. ஏ என்ன போய் நிற்கும்? 23. 23 இன்டீஜரா ஸ்ட்ரிங்கா? மேபி இது வந்து ஸ்ட்ரிங்கா தான் போய் இருக்கும். ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அப்ப இதை இன்டீஜரா பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? முன்னாடி இன்ட் போட்டு இன்புட் முன்னாடி எடுத்துக்கணும். இன்ட போட்டு அதுக்கப்புறமா நான் இங்க வாங்கினேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நான் 23 போட்டு இப்போ நான் என்டர் பண்ணி இந்த எக்ஸிக்யூட் விஷயத்த நான் டைப்பை கேட்டேன்னா இன்டீஜர். அப்போ வாங்கும் போதே இன்டா வாங்கினோம் அப்படின்னா அது இன்டீஜர், இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா அது ஸ்ட்ரிங். ஆமாவா? Yes, ma'am. சரி, இப்போ ஒரு வேல்யூ வாங்குறீங்க, இன்டீஜரா வாங்குறீங்க, சரி, ஒரு வேல்யூ ஃப்ளோட்டா வாங்குறீங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ இன்டீஜரா வரும்போது நான் இங்க முன்னாடி இன்ட கொடுத்துக்கலாம், ஃப்ளோட்டா வரும்போது முன்னாடி ஃப்ளோட்டா கொடுத்துக்கலாம், டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா மோர் தென் ஒன் வேல்யூ இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எல்லாமுமே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். அப்ப இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நான் 3 வேல்யூக்கு மோர் தென் ஒரு வேல்யூக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி கொடுக்கறது? அந்த இடத்துல இந்த ஸ்பிளிட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க சொல்லிடுறேன். இஃப் யூ ஆர் கெட்டிங் மல்டி வேல்யூவா வாங்குறீங்க அப்படின்னா அதை டைப் காஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா?
மல்டி வேல்யூஸா வாங்குறீங்கன்னா அதை டைப் காஸ்ட் பண்ண முடியாது. சிங்கிள் வேல்யூவா வாங்குறீங்கன்னா நீங்க டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ட்னாலும் இன்ட், இல்ல ஃப்ளோட்னாலும் ஃப்ளோட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலரா வேணும் அப்படிங்கும்போது பண்ணிக்கலாம். பட் ஆனா மல்டி வேல்யூஸ் வாங்கும்போது டைப் காஸ்ட் பண்ண முடியாது. இன்புட் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க கெட் பண்ணி ஆகணும். சரி, வாங்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்டர், உங்களுக்கு நேமை கொடுக்குறீங்க. ஓகே, நான் இங்க கொடுக்கும்போது இப்படி கொடுக்குறேன், பார்ப்போம். நேம் கொடுங்க, உங்களோட ஏஜை கொடுங்க, அடுத்து ஃபோன் நம்பர். ஓகேவா? இப்போ 3 வேல்யூஸ் நான் வேணும். என்டர் யுவர் நேம், ஏஜ், ஃபோன் நம்பர். ஓகே, இப்போ இந்த 3 விஷயத்தையும் நான் தனித்தனியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்பிளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வேணும். அண்ட் அப்படியே கவனிங்க, இந்த இடத்துல ஸ்பிளிட்டை நான் நடுவுல எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா டிஃபால்ட்டா அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ, எப்படி எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்க அப்படியே ஒரு கட் பண்ணி எனக்கு அது ஃபர்ஸ்ட் வேல்யூவா எடுத்துட்டு போ அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். அஜந்தா ஒரு ஸ்பேஸ், ஏஜ் 90 ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறமா ஃபோன் நம்பர் அப்படியே நான் இங்க போட்டுடுறேன். இது ஃபோன் நம்பர், என்டர். இப்போ வாட் இஸ் மை நேம்? வருதா? சரி, எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரியான இடத்துல என் பேர்லயே ஸ்பேஸ் இருக்கப்பா. அப்போ என்ன நடக்கும்? நான் இங்க அஜந்தா தேவி, அப்புறமா எனக்கு ஒரு 98 ஏஜ், அப்புறமா என்னோட ஃபோன் நம்பர் இப்ப நான் கொடுக்கறேன். இப்ப என்ன ஆகும்? எரர். அஃப்கோர்ஸ். சரி, இப்போ இந்த மாதிரி விஷயத்துல நான் என்ன பண்ணணும்? மேபி நேமுக்கு அப்புறம் ஒரு கமா கொடுத்து ஸ்பிளிட்ல வந்து கமா மென்ஷன் பண்ணணும். ஓகே, மேபி எனி கேரக்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனிதிங், இங்க நான் வந்து செப்பரேட் வித் கமான்னு கொடுக்கலாம், இல்ல செப்பரேட் வித் ஹேஷை கொடுக்கலாம். நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸாக்ட் விஷயத்தை இங்க கொடுத்துருங்க. இப்போ நான் ஹேஷ்ன்னா இங்க ஹேஷை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹேஷை கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். சாரி, ஏதோ எரர் விட்டுருக்கேன். என்னது? சாரி, இதை நான் கோட்ஸ்குள்ள கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இதை நான் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். பாத்தீங்கன்னா அஜந்தா ஸ்பேஸ் தேவி ஸ்பேஸ் என்னோட ஏஜ், அதுக்கப்புறமா என்னோட ஃபோன் நம்பர். ஓகே, இப்போ என்டர் கொடுக்குறேன். வாட் ஹேப்பன்? காட் 1 வை ஓஸ். நீங்க இதை கொடுக்கல, ஆஸ்ட்ரிக் கொடுக்காம விட்டுட்டீங்க. ஸோ இதை சிங்கிள் இன்புட்டாக தான் எடுத்திருக்கோம். எஸ்சிபி கொடுக்கணும், எஸ்சிபி கொடுத்துருக்கேன். இல்ல மேம், இல்ல இல்ல இல்ல, நீங்க ஆஸ்ட்ரிக் கொடுக்காம விட்டனால சிங்கிள் இன்புட்டா எடுத்திருக்கோம். ஆஸ்ட்ரிக் இல்லை. Asterisk. சாரி நான் ஹேஷ், சாரி தேங்க்யூ. எஸ், நான் இதை எகெயின் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். அஜந்தா ஸ்பேஸ் தேவி, ஹேஷ் கொடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ திஸ் இஸ் மை ஏஜ் அண்ட் ஹேஷ் அண்ட் ஃபோன் நம்பர். கரெக்டா? இப்போ ஓகேவா? Yes, ma'am. Yes. So now let I just make my print, name ஓட print பண்ண சொல்றேன். And here என்னோட நேம் வருது. ஸோ இதுதான் எக்ஸாக்டா ஒரு ஸ்பிளிட்டுக்கான ஃபங்க்ஷன். ஸோ ஸ்பிளிட்டுக்குள்ளார நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த எக்ஸாக்ட் விஷயத்தை தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? ஸோ ஸ்பிளிட்டோட ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? Yes, ma'am. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அந்த ஸ்பிளிட்ல இன்னும் நாம நிறைய விஷயத்த கொஞ்சம் பார்க்க போறோம் பை யூசிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல அதை நான் எப்படி கொடுக்குறேன்னா, ஃப்ரம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இம்போர்ட் ஸ்பிளிட். அப்படி என்னப்பா ஸ்பிளிட்ல அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இருக்கான்னு கேட்டா, ஆமா, உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் வேணுமோ அப்படி எல்லாமே இந்த ஸ்பிளிட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பிளிட் அப்படிங்கும் போது நாட் ஓன்லி த கண்டென்ட் டாக்குமெண்ட், ஒரு பெரிய பேராகிராஃப், எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு இருக்கு. சரி, இப்போ இங்க ஒரு நிமிஷம் பாருங்க. நான் வந்து ஸ்பிளிட் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன், W பிளஸ் கொடுத்துருக்கேன். நிறைய விஷயத்த நான் இங்க சொல்ல போறேன், கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. W பிளஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல என்ன உள்ள கொடுக்குறேன்னா வேர்ட்ஸ் கமா வேர்ட்ஸ், ஒரு அப்பாஸ்ட்ரஃபி, வேர்ட்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி. அண்ட் இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது மேக்சிமம் ஸ்பிளிட் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் இந்த இடத்துல நான் ஸ்பேஸை கொடுத்தேன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்பிளிட் பண்ணு அப்படின்னு சொல்றது டிஃபால்ட்.
ஆனா இந்த இடத்துல எனக்கு மேக்ஸிமம் ஸ்பிளிட்டே 3 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வாட் இஸ் W பிளஸ், அதுவும் அப்பர் கேஸ் W, வாட் இஸ் தட்? நான் ஆல்பா நியூமரிக் நான் ஆல்பா நியூமரிக். சூப்பர் சரவணன். ஸோ நான் ஆல்பா நியூமரிக் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்குள்ளார என்னென்னலாம் இருக்கு? ஸ்பேஸ் இருக்கு, அபாஸ்டர் கன்சிடர் ஆகல ஆல்பா நியூமரிக். ஸ்பேஸ் மட்டும் தானா? அபாஸ்டர் இருக்குல்ல, அது கன்சிடர் அப்பாஸ்ட்ரோஃபி ஆகல. ஒன்னு இருக்கு, வேற Kama. கமா இருக்கு. சூப்பர் சிவராமன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்பிளிட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெல்லாம் எனக்கு கமா வருதோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஸ்பிளிட் ஆக பார்த்துச்சு. மூணாவது இடம் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க அப்பாஸ்ட்ரோஃபி. ஸோ இது ஃபர்ஸ்ட் இடம், செகண்ட் இடம், மூணாவது இடம் இங்க அப்பாஸ்ட்ரோஃபி. ஸோ 3 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. எனக்கு மேக்சிமம் 3 தான் கேட்டுச்சு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்க்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் எனக்கு ஸ்பிளிட் ஆகாது, எனக்கு அப்படியே ஒரு பர்டிகுலர் எலமெண்டா வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துல சொல்றேன், இந்த இடத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கிறதுனால, அதாவது சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கிறதுனால நம்மள அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக டபுள் கோட்ஸ்குள்ள இங்க வந்திருக்கு. இது யாருக்கும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, கீழே உங்களுக்கு வார்னிங்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா? இந்த வார்னிங் ரீசன் என்ன மேம்? வார்னிங்ஸ் வந்து ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அது சிலர் வந்து என்னோடது பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நான் திருப்பியும் பண்ணிட்டே இருக்கேனா, அதனால வந்து நிறைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல வரும்போது அதை அக்செப்ட் பண்ணும், ஒரு இதுல வரும்போது அது இதோட இதுல எரர் வர மாதிரி வரும். ஸோ அதனால அந்த ஈவன் தோ இட்ஸ் கமிங் வார்னிங்ஸும் எனக்கு ஃபில்டர் ஆகலை. ஓகே, சின்டாக்ஸ் வார்னிங்ஸ்னால எனக்கு இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். நம்ம இங்க கான்செப்ட் குள்ள போலாம். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா இங்க ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நான் இப்போ அதை வந்து வேற சிம்பிள நான் இங்க கொடுத்துறேன். இப்போ இங்க பாருங்க, கமிங் டுவர்ட்ஸ் திஸ் வேர்டுக்கு நடுவுல இங்க ஒரு கமா, அண்ட் இந்த வேர்டுக்கு அப்புறமா இங்க ஒரு கமா, சாரி, அதுக்கப்புறமா இந்த வேர்ட்ல எனக்கு மேக்ஸிமம் ஸ்பிளிட் 3 அப்படிங்கிறதுனால இந்த ஹேஷுக்குள்ள வந்துருச்சு நம்மளுக்கு. அப்போ இந்த எஸ்ல இருந்து என்ன ஆகும்? எஸ்ல இருந்து இந்த இது வரைக்கும் ஒரு எலமெண்டா நிக்குது. ஆமாவா? எஸ்ஸா? ஒரு எலமெண்டா நம்மளுக்கு இங்க வந்து நிக்குது. சரி, இப்போ இதுவே மேக்ஸிமம் ஸ்பிளிட் 5ன்னு கொடுக்குறேன். இப்ப சொல்லுங்க, மேக்ஸிமம் ஸ்பிளிட் 5ன்னு கொடுத்துருக்கேன். வேர்ட் வேர்ட் அப்புறம் வேர்ட் அப்புறம் எஸ் அப்புறம் வேர்ட் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் சேர்த்து வரும். அப்பாஸ்ட்ரோஃபி வராது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ், அடுத்தது வேர்ட்ஸ், அடுத்தது வேர்டு, அடுத்து எஸ், அடுத்தது திருப்பியும் வேர்டு எஸ். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டா 5க்கான விஷயம் இங்க இருக்கு, அதனால 5 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஈவன் தான் நான் சும்மா வேணும்னே 7 மேக்ஸிமம் ஸ்பிளிட் 7 8 10 20 இந்த மாதிரி எது கொடுத்தாலும் டோட்டலா எத்தனை அங்க W பிளஸ் இருக்கோ அதுதான் எனக்கு வரும். ஆமாவா? இது புரிஞ்சுதுங்களா? ஓகே, டன். சரி, இப்போ அடுத்த விஷயம், இங்க ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ இதுல பாருங்க, வாட் இஸ் W பிளஸ் ஹியர்? வாட் இஸ் W பிளஸ் ஹியர்? திருப்பி நான் சொல்றேன், எனக்கு Wன்னு வந்துச்சுன்னா, 1 செகண்ட், திருப்பியும் நான் சொல்றேன், நம்மளுக்கு ஸ்மால் W என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z இது ஸ்மால், அதே மாதிரி கேபிட்டல் A to Z இதுவும் இருக்கு, 0 to 9 இருக்கு, அண்ட் அண்டர்ஸ்கோர். இதை தவிர வேற எல்லாம் என்ன இருக்குங்க? இதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு கமா சிம்பிள் இருக்கு, இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கு, இங்கேயும் ஒரு டாட் இருக்கு. எங்கெங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரியான விஷயம் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு ஸ்பிளிட் ஆகும். எப்போ? நான் இந்த மேக்ஸிமம் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுக்காத பட்சத்தில். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 and 9 எலமெண்ட் வந்துச்சா? இப்போ மேக்ஸிமம் ஸ்பிளிட் 7ன்னு கொடுக்குறேன். இப்போ சொல்லுங்க என்ன ஆகும்?
0 to வரைக்கும் ஸ்ப்ளிட் ஆகும், அதுக்கப்புறம் சேர்ந்து ஸ்பேஸ் வந்து சேர்ந்து வரும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது இதோட எனக்கு 7 முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல எனக்கு 8 அப்படிங்கிற ஸ்பிளிட் வராது. அதுக்கு பதிலாக A.M அப்படின்னு ஒரு பெரிய கண்டென்ட். பட் இதுல ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகணும், ஏஎம் ஆகல. இந்த இடத்துல நான் W கொடுக்கல. In such a case, ma'am. if you just provided W, 1 second. அதே சேம் திங் தான். எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு இல்லையா? இல்ல மேம், ஏஎம் முன்னாடி இருக்க இடத்துல ஸ்பேஸ் ஒன்று வரணும் இல்லையா? எனக்கு இந்த இடத்துல 2 ஓட முடியுது. இங்க அந்த Okay, two ஸ்பேஸ் இடத்துல தான் எனக்கு space ஸ்பிளிட் ஓட ஆயிருக்கு. சேர்த்து ஸ்பிளிட் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல கட் பண்ணுது. ஓகே, ஸ்பேஸோட சேர்த்து தான் 7, அந்த 2 ஓட சேர்த்து தான் 7. ஓகே ஆமா, ஃபைன். 2க்கும் ஏஎம்க்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த அதோட இடத்துல தான் கட் பண்ணுது. அதுதான் ஸ்பிளிட்டோட விஷயம். ஓகே. நீங்க இங்க W பிளஸ்ல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா நம்ம ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எஸ் மேம். இந்த இடத்துல W அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ். இது எப்போ கம்பைல் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம ஸ்பிளிட் பண்றோம், இந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸை கொடுக்குறோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மைண்ட்ல நிற்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதுக்கு நடுவுல இருக்கிறது, ஈவன் தோ வாட் எவர் பி ஏஎம்க்கு நடுவுல நான் இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஸ்பிளிட் எனக்கு 7 தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏக்கு அப்புறமா இது எவ்வளோவான இருந்தாலும் எனக்கு இங்கே வராது. நான் இன்னும் குறைக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்பிளிட் 5. இப்போ பாருங்க, எனக்கு இந்த எக்ஸாக்ட் விஷயம் எல்லாமே ஃபுல்லும் ஒரு பெரிய, ஏன்னா இந்த டாட்டும் எனக்கு வராது, இந்த டாட்டும் எனக்கு வராது. ஆமாவா? எப்போ நான் மேக்ஸிமம் ஸ்பிளிட் 5 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1, இது 2வது ஸ்பிளிட்டு, 3வது ஸ்பிளிட்டு, 4வது ஸ்பிளிட்டு, 5வது ஸ்பிளிட்டு. மேக்ஸிமம் ஸ்பிளிட்டே 5 தான். ஸோ 5 ஸ்பிளிட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணிடு. டன்னா? ஓகே. எஸ், ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சப் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஒரு சப் பார்ட். அப்படி நாம எடுக்கிறத பேட்டர்ன். அண்ட் அதை ஏதாவது உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அங்க ஒரு குட்டி ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். எதுல நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன். இங்க ஒரு கவுண்ட்னு ஒன்று இருக்கு, அதாவது எத்தனை அக்கரன்ஸ் இருக்கு, எவ்வளோ அக்கரன்ஸ்ல வருது, இல்லை இது மாதிரி நீங்க மேக்ஸிமம் ஸ்பிளிட்ல கொடுத்து அக்கரன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆனா இங்க நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபிளாக். டிஃபால்ட்டா எப்பயுமே ஃபிளாக் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருக்கும். நான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு விஷயத்த கவனிங்க. நான் சப் அப்படின்னு கொடுத்து இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட்ல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் ஹேஸ் ஊபர் புக்ட் ஆல்ரெடி. இதுல யூபி அப்படிங்கிற கண்டென்ட், என்னது யூபி அப்படிங்கிற கண்டென்ட் எங்கெல்லாம் இருக்கு? சப்ஜெக்ட்ல இருக்கு மேம். சப்ஜெக்ட் ஊபர்ல. ஊபர்ல மேம். இங்க இருக்கு. ஆனா இங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, நான் சர்ச் பண்ண சொன்னது லோவர் கேஸ் யூபி. ஆனா இங்க ஒரு விஷயம், அப்பர் கேஸ்ல ஒரு யூ இருக்கு. அதையும் சர்ச் பண்ண சொல்றேனா அப்படிங்கிற பட்சத்துல, ஏன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே Yes. டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இக்னோர் கேஸ் அப்படின்னு கொடுத்தேனா, எப்படி இக்னோர் கேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா, நான் இங்க கொடுத்திருக்கிற கண்டென்ட்டை மட்டும் பாரு, வெதர் இட் இஸ் லோவர் கேஸா இருந்தாலும் சரி, அப்பர் கேஸா இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் தேர் ஆர் நாட், அப்படி இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணு, அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? அண்ட் அதே சேம் நான் கொடுக்கறது கேபிட்டல் யூபி. எப்படி நான் கொடுக்கறது கேபிட்டல் யூபி, ஈவன் தோ இந்த கேபிட்டல் யூபி இருக்கான்னு கேட்டா இல்ல. இங்க பாத்தீங்கன்னா யூ மட்டும்தான் அப்பர் கேஸ், பி லோவர் கேஸ்ல தான் இருக்கு. ஆனா நான் இங்க இக்னோர் கேஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணினேன் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கவனிங்க, இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற யூபியும் சேர்த்து ஊபர்ல இருக்கிற யூபியும் சேர்த்து நம்மளுக்கு இங்க ரீப்ளேஸ் ஆகுதா? அண்ட் டு த சேம் இங்க பாத்தீங்கன்னா ஃபிளாக் நான் எதுவுமே கொடுக்கல. அப்ப டிஃபால்ட்டா என்னது? ஃபிளாக் 0. எந்த கேஸும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கல. அப்போ
எங்க யூபின்னு இருக்கோ அங்க மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். இந்த ஊபர்ல ரீப்ளேஸ் ஆகாது. நான் சும்மா ஜஸ்ட் 2 கேரக்டருக்கு 2 சிம்பிள் தான் அப்படின்னு இல்லை. எத்தனை நீங்க கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் எஸ், இட் ஜஸ்ட் ரீப்ளேஸ் இட். அண்ட் அதே சேம் நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நான் இங்க கவுண்ட் ஸ்பெசிஃபை பண்ணல, பட் ஈவன் தான் நான் கவுண்ட் ஸ்பெசிஃபை பண்ணினேன் அப்படின்னா எனக்கு 3 அக்கரன்ஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு கவுண்ட்ல ஸ்பெசிஃபை ஆகி வரும். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எப்பயுமே லிமிட்டட் கிடையாது. ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கும்போது அப்படியே நம்மளுக்கு நிறைய விஷயம் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ், நாம இப்போ பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக இம்போர்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இம்போர்ட் RE அப்படிங்கிற மாடுலை யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்தோம், ஃபைண்ட் ஆல் பண்ணி பார்த்தோம். அண்ட் அந்த ஃபைண்ட் ஆல்குள்ளார டிஜிட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், டிஜிட் பிளஸ் வேர்ட் பிளஸ் அண்ட் அப்பர் கேஸ் டிஜிட், அப்பர் கேஸ் W, தட் இஸ் நான் ஆல்ஃபா நியூமரிக், நான் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சிங்கிளாகவும் சரி சீக்வன்ஸாகவும் சரி நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம், மேட்ச் பண்ணியிருக்கோம், பேட்டர்ன் மேட்ச் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே ரொம்ப முக்கியமாக கம்பைல் பண்ணி பார்த்தோம். ஸ்பிளிட்ல ரொம்ப டெப்த்தாகவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சப்ல ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்தோம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இதில்? அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே கொஞ்சம் மெட்டா கேரக்டர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம், மெயின்லி வித் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மெட்டா கேரக்டர்ஸ் வித் அண்ட் வித்தவுட் இந்த ஸ்பேஸ் வச்சு நம்ம எப்படி, அதாவது எஸ்கேப் சீக்வன்ஸை வச்சு நம்ம எப்படி சர்ச் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத நாம டிஸ்கஸ் பண்ணோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ? ஓகே, சூப்பர். ஸோ எஸ், இந்த பர்டிகுலர் வேர்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே NLP எல்லாம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேணுமா அப்படின்னு கேட்டா நாட் எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு சில இடத்துல when you are making use of text classification or text pre-processing or clean பண்ணி நீங்க எதை மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் மேட்சிங், அதாவது ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல ஒரு சில சர்ச்சிங் ஆர் மேட்சிங் ஆர் ரீப்ளேசிங் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நீங்க பண்ற இடத்துல அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் இன் நீட் ஆஃப் ஒரு கண்டென்ட், ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இஸ் மஸ்ட். ஸோ ஐ திங்க் இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ? எஸ்? ஓகே, சூப்பர், ஃபைன்.